வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல வந்து நம்ம ரீசெண்டா லான்ச் ஆயிருக்கிற Redmi 12 தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். 5G மொபைல்ஸ்ல இருக்கிறதுல விலை கம்மியான ஒரு மொபைல். அது மட்டும் இல்லாம ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கான ஒரு மாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் வாங்கக்கூடிய ஒரு மாடல் தான் Redmi 12. இதை அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே வியூவர்ஸ், நம்ம கிட்ட வந்து Redmi 12 இருக்கு. 128GB மெமரி அண்ட் 12GB RAM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 90Hz Full HD Plus Adaptive Sync டிஸ்பிளே இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் Redmi 12 தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். 50 மெகாபிக்சல் AI ட்ரிபிள் கேமரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கே தெரியும் Redmi வந்து நிறைய ரேஞ்ச் ஆஃப் மொபைல்ஸ் லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. மொபைல்ஸ் வந்து பிரைஸ் கம்மியா இருக்கு, அதே நேரத்தில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா MediaTek Helio G88 ப்ராசஸர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி வந்து 5000 mAh இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் Redmi 12. பாக்ஸ் ஓபன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனை நம்ம சைடில் வச்சிடலாம். சார்ஜர் சின்னதாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. சின்ன சைஸ் சார்ஜர் 22.5 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்லாம் தரமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஆப்பிள் சார்ஜர் மாதிரி இருக்குன்னே சொல்லலாம். டேட்டா கேபிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு USB கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு வந்து C டைப் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாக்ஸில் வேறு எதுவுமே இல்லை. பாக்ஸ் வந்து க்ளீனாக இருக்குது. நம்ம பாக்ஸை சைடில் வச்சிடலாம். Redmi 12 நம்ம கிட்ட இருக்கு. ஃபோன் ரொம்ப லைட்டா இருக்கு. ஃபோனோட டாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய ஃபோன்ஸ்ல வந்து இந்த 3.5mm ஜாக் வரதே இல்லை, பட் இதில் வந்து 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஃப்ராரெட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து டிவி, ஏசிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, மைக் கொடுத்துருக்காங்க அண்ட் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் அண்ட் வால்யூம் கீஸ் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன்லேயே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம Redmi 12 ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். Redmi 12 ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கு. டிஸ்பிளே சைஸ் வந்து 6.79 இன்ச் கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷனுக்கு வந்து கார்னிங் கோரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து பிளாஸ்டிக் பேக்கோட தான் வரும், பட் இங்கே வந்து கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து உங்களுக்கு ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஃபோன் பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா MediaTek Helio G88 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம Redmi 12ஓட OS எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். OS பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் Android 13 கொடுத்துருக்காங்க. கேமரா பார்க்கறதுக்கு முன்னாடி Redmi 12 முக்கியமான ஒரு ஃபீச்சரை சொல்லியே ஆகணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா IP53 ஸ்பிளாஷ் அண்ட் டஸ்ட் ப்ரொடெக்ஷன் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து மழையெல்லாம் பெய்யுது அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி உள்ளே போயிருமோ அப்படின்னு பயப்பட வேணாம். IP53 அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு ரெயின்லாம் வந்து ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடெக்ஷன் தான். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் PDAF AI லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 120 டிகிரி அல்ட்ரா வைடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பேக் கேமரால 1080p வீடியோ ஷூட் பண்ணலாம். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஆஃப் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 8 மெகாபிக்சல். இதுலேயும் வந்து நீங்கள் 1080p வீடியோ ஷூட் பண்ணலாம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி பட்டனில் கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டட். இது வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஆக்சசபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஏன்னா டிஸ்பிளேல இருக்கிற சென்சார் கூட அப்பப்போ ஒர்க் ஆகும் போகும், பட் இது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். பேட்டரி அண்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 22.5 வாட்ஸ் ஸ்பீட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிட்நைட் பிளாக், ஸ்கை ப்ளூ, போலார் சில்வர், மூன் ஸ்டோன் சில்வர் அப்படின்ட்டு நிறைய கலர்ஸ் இருக்கு. ஓவரால் Redmi 12 இருக்கிற அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் ஃபர்ஸ்ட் சொல்லலாம். IP53 ப்ரொடெக்ஷன் இருக்கு. யூஸ்வலாக ஒரு 15,000க்கு கம்மியாக நீங்கள் மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து IP ரேட்டிங்லாம் தரவே மாட்டாங்க. தண்ணி பட்டது அப்படின்னா உங்களுக்கு வந்து டக்குனு டிஸ்பிளே ஒர்க் ஆகாமல் போயிடும், இல்லைனா ஸ்பீக்கரில் வந்து சவுண்ட் வர ஆரம்பிச்சிடும். பட் இதில் வந்து IP ப்ரொடெக்ஷன் இருக்கு. அடுத்தது இதோடைய RAM அண்ட் மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128GB வருது. RAM வந்து நீங்க மெமரியில இருந்து அடிஷனலா ஆட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது RAM இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து கொஞ்சம் கம்மியான அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்றேன், எனக்கு அவ்வளோ RAM தேவையில்லை அப்படின்னா அந்த செட்டிங்ஸ்ல போய் நீங்க மாத்திக்கலாம். அண்ட் அடுத்தது பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. 5000 mAh அப்படிங்கிறது இப்போ ஒரு மினிமம் ரிக்யர்மெண்ட்டாகவே மாறிட்டு இருக்கு. ஏன்னா வந்து நம்ம ஃபோன் வந்து எல்லாத்தையுமே ஃபோன் யூஸ் பண்ணுறோம், எங்கே போனாலும் பேமெண்ட் கூட ஃபோன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ 5000 mAhங்கிறது ரொம்ப டீசென்டான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். 22.5 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. தாராளமாக நீங்கள் வந்து 0 to 100 பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour சார்ஜ் பண்ணிடலாம்.
ஓவரால் 11,999க்கு 5G மொபைல், அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் மூவிங் Redmi 12 லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து தாராளமாக வாங்கலாம். எந்த விதமான யோசனையும் தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லையுமே Redmi 12 அனைத்து வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இது மாதிரி அன்பாக்சிங் வீடியோஸ், டெக் அப்டேட்ஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா, தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்தா, நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா, உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா, நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம் கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸுடன் கொண்டாடுங்கள்.